Next heading, consumer right to consumer protection. Right to consumer protection. The consumer has a right to be aware of his rights to remedies available to him, redress his grievances through publicity in the mass media. Consumer has a right to be protected against goods and services which are hazardous to life and health. For instance, electrical appliances which are manufactured with substandard components or which do not conform to the safety norms might cause serious physically injury to the user. Therefore, consumers need to be educated that they should use electrical appliances with a ISI mark, which stands testimony to the quality and standards observed in the manufacturer அப்படின்னு சொன்னாங்க. இன் தமிழ், நுகர்வோருடைய பாதுகாப்பு உரிமை. அதாவது நுகர்வோர் தனது உரிமைகள் மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு அவரிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த குறைகளை தீர்வு செய்யும்படி ஊடகங்கள் மூலமாக விளம்பரப்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. நுகர்வோர் தனது வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியத்திற்கு அபாயகரமான பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு எதிராக பாதுகாத்து கொள்ள உரிமை உண்டு. தரக்குறைவான கூறுகளுடன் உற்பத்தி செய்யப்படும் அல்லது பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு இணங்காத நுண்ணிலை கருவிகளை பயன்படுத்துவதால் அதை பயன்படுத்தும் பயனாளிகள் கடுமையான உடல் ரீதியான தீங்கினை அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனால் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதில் ஐஎஸ்ஐ குறியீடு இருக்குதா, அதாவது ஸ்டாண்டர்டைசேஷன், இந்திய தரக்கட்டுப்பாடு அல்லது இந்திய தரக்கட்டுப்பாட்டு கழகத்தினுடைய முத்திரை இருக்கிறதா அப்படின்னு ஒவ்வொரு பொருளையுமே நம்ம பார்த்து வாங்கி பயன்படுத்த வேண்டும் அப்படின்றாங்க. தென் லாஸ்ட் பாயிண்ட், ரைட் டு பேசிக் நீட்ஸ். ரைட் டு பேசிக் நீட்ஸ். எவ்ரி கன்சியூமர் ஹேஸ் எ ரைட் டு கெட் பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் such as food, clothing and water, and right to pure and healthy environment. It is the latest addition to Consumer Bill of Rights. Community life should be free from various modes of pollution. This will enhance the quality of human life. அதாவது ஒவ்வொரு நுகர்வோரும் அடிப்படை தேவைகளான உணவு, உடை மற்றும் சுத்தமான நீர் மற்றும் ஆரோக்கியமான சூழலுக்கான அடிப்படைகளை பெறுவதற்கு உரிமை உண்டு. இது புதிதாக சேர்க்கப்பட்ட நுகர்வோர் உரிமையாக கருதப்படுகிறது. ரீசெண்டாக இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது மனித வாழ்க்கையின் தரத்தை மேம்படுத்துகிறது.